அனைவருக்கும் வணக்கம். கேள்வி இருக்காப்பா? சார் இருக்கு சார். நீங்கள் முடிச்சோடனே ஒரே ஒரு 2 கேள்வி சார். முடிச்சதுக்கப்புறம் ஆமாம் சார். முதல்ல என் ஜாதியை சேர்ந்த டைரக்டர் அஸ்வத் அவரை பற்றி சொல்லணும். மிஸ்கின் சொன்னது உண்மைதான். ரொம்ப கராரான பேர் வழி. ஆனால் அதில் கொஞ்சம் கூட சிலைக்கவே மாட்டார், கொஞ்சம் கூட டயர்டே ஆக மாட்டார். அங்கே நான் உட்காந்துருக்கேன் 2 வாண்டு, அதுக்கு கிட்ட கூட போயிட்டு என்ன சீன்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சீனை வந்து ஒவ்வொரு ஷாட்டும் இந்த ஷாட்ல இந்த டைலாக் மட்டும் அப்படி இல்லை, இந்த சீனுடைய டோட்டல் இது வந்து ஒவ்வொரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும். நான் இப்போ நிறைய படத்தில் நடிக்கிறது எல்லாமே வந்து நியூ டைரக்டர்ஸ் நிறைய பேர்கிட்ட நடிக்கிறேன். ஒருத்தர்கிட்ட ஒன்று கற்றுக்கிறேன். அஸ்வத்துக்கிட்ட நான் கற்றுக்கிட்டதுன்னு என்னென்னா, என்னப்பா எப்படி நம்மளை மாதிரி கத்தாமல் சத்தம் போடாமல் எப்படி ஒரு வேலை பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா, காரணம் கேமராமேன். அவருக்கு பதில் அவர் கத்தினார். ஆனால் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், சரி நம்ம இனிமேல் வந்து மிஸ்கின் மாதிரி ஒரு கேமராமேனை வச்சுக்கணும், அப்போ நம்ம கத்த வேணாம் அப்படின்னு. ஸோ நல்ல ஒரு உழைப்பாளி. அவருடைய முதல் படமும் நான் பார்த்தேன். இந்த படமும் வந்து அவர் கதை சொன்ன விதம் மட்டும் இல்லை, அந்த கதையிலே வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல ஒரு ரியாலிட்டியான ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் மாதிரி இருக்கும். எல்லாரையும் போய் சேரும். என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆல் தி பெஸ்ட் அஸ்வத். காட் பிளஸ் யூ. அடுத்தது ப்ரொடியூசர்ஸ். நான் இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். தூரத்துலேருந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய நல்ல படங்கள். பட் என்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு டீம் தான் அங்கே அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணது. முதல்ல இருந்தே எனக்கு ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேனப்பன் என்கிட்ட இருந்தார், அவருக்கு இருந்தார் வெங்கட், மாரியப்பன், இவங்கெல்லாம் வந்து என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறமா அங்கே போனாங்க. அந்த கம்பெனி மிகப்பெரிய லெவலில் வந்து இருக்குது. இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள், நிறைய வெற்றிகளை கொடுங்க, வெற்றி படங்களாக கொடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஒரு ஹீரோ பிரதீப் வந்து டைரக்டராக இருக்கும்போது கோமாளி படத்தில் நான் நடிச்சிருந்தேன். நான் இப்போ பார்க்கும்போது நானும் ரவியும் பேசிப்போம், என்ன இந்த மனுஷன் வந்து சாப்பிடவே மாட்டாரு, தூங்குவாரான்னு தெரில, அவ்வளோ உழைப்பார். அங்கேயே ஸ்பாட்லேயே உட்காந்துட்டு நிறைய வேலை வாங்குவார் எல்லாரையும். அப்படியும் ஒரு அப்படியே டோட்டலாக கான்ட்ராஸ்டாக நான் இந்த படத்தில் நடிகராக பார்க்கும்போது இருந்தது. என்னென்னா அவர் பாட்டு சைலண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு நானே கேட்பேன், என்ன அந்த மாதிரி பார்க்க முடியலையே அப்படின்னு. ஏன்னா சாப்பாடு கூட அந்த கிண்ணத்தில் போட்டு கொண்டாந்து லஞ்ச் டயத்தில் கொடுத்துருவாங்க. பிரதீப் படத்தில் நடித்தா மட்டும் பிரேக்குன்றது ஒன்று இருக்கவே இருக்காது வாழ்க்கையில். அந்த யூனிட் கேட்டால் பிரேக்கா, அதெல்லாம் மறந்து பல மாதமாச்சு சார்ட்டுவாங்க. இந்த பிரேக்கே விடாமல் அவர் மட்டும் எல்லோரும் போய் சாப்பிட்டுவாங்க அப்படின்ட்டு அவரும் கேமராமேனும் ஒரு கிண்ணத்தில் சாப்பிட்டுட்டு அப்படி வேலை பார்ப்பாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர், அவ்வளோ கோபமும் வரும், எல்லாம் வரும். அப்படின்றவர் அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருந்தார். மிஸ்கின் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அதாவது டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் அது வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டயத்துக்கு வர்றது, கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்தா அங்கே ஆர்டிஸ்ட் இருக்கிறது. டைரக்டர் என்ன சொன்னாலும் சரி சார் ஒன் மோர் சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும், அதை வந்து டப்பிங்கில் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் டைரக்டர் வந்து இல்லை இங்கேயே பண்ணிவிடு அப்படின்னு சார். நான் நினைப்பேன் ஒருவேளை டப்பிங்க்கு ஒரு போக மாட்டார் போல் இருக்கு, அதனால் தப்பாகவே எடுத்துட்டா என்ன பண்ணுறது. அதனால் ஆனால் டப்பிங்லேயே அவர் உட்காந்துருப்பார் டைரக்டர். ஸோ அது மாதிரி சின்ன விஷயத்த கூட நல்லா கொஞ்சம் கூட அதை ஃபீல் பண்ணாமல் நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. இது வந்து நான் பெருமைக்கு சொல்லலை, நீ இது எப்பவுமே அப்படி இருக்கணும். ஏன்னா 50 வருஷம் கழிச்சு இன்றைக்கும் ரஜினி சார் அப்படி தான் இருக்கார். ரஜினி சார் உங்களை மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் நடக்கும்போது தான் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக அவர் மண்டையில் ஏற்றிக்கிட்டுப்பார், கரெக்ஷன்ஸ் சொல்லுவார், நல்லா இல்லைன்னா மாற்றிப்பார், அப்புறம் நம்மளை மாற்றினா நல்லா இருந்ததுன்னா ஏற்றுப்பார், அந்த மாதிரி நிறைய பண்ணுவார். ஆனால் ஸ்பாட்டுன்னு ஒன்று வந்துச்சுன்னா
சார் இல்லை சார், ஒரு அரை ஸ்டெப்பு முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூட மறுபடியும் ஒன் மோர் பண்ணுவார். எல்லா விஷயத்துக்குமே என்ன டைரக்டர் சொல்கிறாரு அதுதான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்பவும் அதே மாதிரி பண்ணுங்கள். யூ வில் பி வாட் சம்ஒன் உலகறிய, இப்போவே உலகறிய ஒரு 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 நடிகராக இருக்கீங்க. இயக்குனர் ஆக மறுபடியும் மறந்துடாதீங்க. அது வந்து ஐ லவ் தட் ஃபிலிம். அந்த கோமாளி நீங்கள் பண்ணும்போது, அந்த சீன் சொல்லும்போது, அந்த படத்தில் அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏன் இவர் நடிப்புக்கு வந்துட்டாருன்னு யோசித்தேன். ஆனால் நடிப்பும் பண்ணுறீங்க. ஸோ அதையும் சைட் பை சைட் பண்ணுங்கள். அப்புறம் ஹீரோயின்ஸ் 2 ஹீரோயின்ஸு, ஒரு ஹீரோயின் தான் என் கண்ணில் காமிச்சாங்க. எனக்கு பொண்ணுன்னு சொன்னாங்க. ஒரு ஷாட்டோ 2 ஷாட்டோ ஒன்றா நடித்தோம். பட்டு ரொம்ப நல்ல அனுபவம். நான் ஹைதராபாத்தில் இங்கெல்லாம் நடித்தது. தேங்க்ஸ் ஸ்வேத் அண்ட் தேங்க்ஸ் ஏஜிஎஸ். see you again பிரதீப். எப்படி வேணாலும் அந்த நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி சார். நீங்கள்